பத்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமான வரம் ஏந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணுரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்றுணர்ந்திடு பத்தி நிவாசா சாயிரா பரமதயாளா சாயிரா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். என்னோட பேர் சாய் ஜெகநாதன். அம்பத்தூர் சமிதி யூத் கோஆர்டினேட்டரா இருக்கேன் நான். அண்ட் அஸ் வெல் அஸ் பேங்கிங் டொமைன்ல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். சாய்ராம், என் பேரு கைலேஸ்வரன். நான் வந்து அம்பத்தூர் சமயத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சாய்ராம், நான் வந்துட்டு என் பேர் பரத்ராம். நான் வந்துட்டு கொரட்டூர் சமிதியில இருக்கேன். நான் எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சாய்ராம். சாரம், என் பேர் வந்து ஹயக்ரேஷ். நான் வந்து அம்பத்தூர் சமிதி திருவள்ளூர் ஈஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 3rd year வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ணா, பத்தி யாத்ரா பத்தி நான் வந்து நிறையவே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நான் வந்து இது வந்து நான் 3rd time நான் அந்த பத்தி யாத்திராக்கு நான் ஜாயின் பண்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பத்தி யாத்திராக்கு வரும்போது என்னோட பால்விகாஸ் குரு மிஸ்ஸஸ் கீதாலட்சுமி ஆண்டிகிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஜேர்னி டு பத்தி. ஸோ அதாவது இப்போ நான் அதுக்கான மீனிங் அப்படின்றது நான் உணர்றேன். என்னன்னா, ஸோ அவர் ஓன் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் இந்த பத்தி யாத்திரைக்கான பியூட்டி அப்படின்றது நான் வந்து நம்புறேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே சொன்னீங்கண்ணா, நல்லாவே வந்து புரிஞ்சுது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எத்தனாவது பத்தி யாத்திரான்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமா? சார், நீங்க சொல்லுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பருத்தி யாத்ரா. நான் ஃபர்ஸ்ட் டைம் புட்டபர்த்தி வரதும் இதுதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே பை காட்ஸ் கிஃப்ட் நான் வந்துட்டு மிருதங்கத்தோட ஒரு பேஷன், என்னோட பேஷனா நினைக்கிற ஒரு விஷயத்தோட நான் இங்க வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ட் பாக்கியம். அது நான் வந்துட்டு இங்க டிவோஷனல் கான்செப்ட்காக வந்தேன். இன்னைக்கு காலையில தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு காலையில பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆஸ் அண்ணா செட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது, இப்படி ஒரு ஆர்கிடெக்சர்ல இவ்வளோ 4 மானிட்டர் நிறைய ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி வாசிச்சுட்டு இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கிடெக்சர்ல இப்படி ஒரு ரிவர்ப் இருக்கிற இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல வாசிக்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கேட்கும், சவுண்டிங் அவ்வளோ நல்லா இருக்கும், பாட்டெல்லாம் அவ்வளோ வைப் கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் இங்கே தான் உணர்ந்தேன். நான் என்னோட கன்செப்ட் முடிச்சுட்டு நான் பஜனுக்கு உட்காரும் போது அவங்க பாடின விதம், அவங்க அந்த பக்தி செலுத்தின விதம் வந்துட்டு வாஸ் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் திருப்பி நான் வரணும் அப்படின்னு ஒரு ஆசையோட. தேங்க்யூ சார். சாரம், நல்லாவே வந்து சொல்லியிருந்தீங்க. ஆஸ் யூ ஆல் நோ, பத்தினாலே வந்து பியூர் பிளிஸ் தான். பஜன்ஸோட குவாலிட்டிஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ கைலேஸ்வரன் கிட்ட வந்து கேட்கலாம், உனக்கு வந்து இது எத்தனாவது பத்தி யாத்ரா? இது என்னோட 2வது பத்தி யாத்ரா. போன வருஷம் என்னன்னா சர்வீஸ்க்கு வந்திருந்தேன். சர்வீஸ் வந்திருக்கும் போது ஒரு ஏமோட தான் வந்து இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏமை அச்சீவ் பண்ணிட்டு தான் இங்க வரணும், உள்ள காலேஜ்குள்ள போயிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஸ்டபனா நின்றுட்டு இருந்தேன். உள்ளேயும் போயிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறமா இப்போ வந்து பருத்தி யாத்திரான்னு சொல்லிட்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க 30 and 31st. ஸோ காலேஜ்ல பார்த்தா இல்லப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் யோசித்தேன், ஐயோ என்னடா இது, ஹாஸ்டல்லே இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா காலேஜ்லயும் வந்து லீவ் கொடுத்துட்டாங்க. டக்குன்னு புக் பண்ணேன். நெக்ஸ்ட் செகண்ட் நீங்க வந்துட்டு ஃபுல்லா பிளிஸ் என்ஜாய்மெண்டோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்ல ஒரு டிவோஷனல் மூமெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சது சார். கைலேஸ்வரன், ரியலாவே வந்து சூப்பரா சொல்லியிருந்தேன். ஆஸ் யூஸ்வல் ஜெகனண்ணா வந்து இது வந்து 3rd time பத்தி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த டைம்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சுவாமி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து காட்டி கொடுத்தது எங்க அம்மா அப்பா தான். அண்ட் வீட்டில் எல்லாருமே வந்து சாய் ஆர்கனைசேஷன் தான் நாங்கள். அண்ட் நான் படித்ததும் வந்து சுவாமி ஸ்கூல்ல தான், ஸ்ரீ சத்யசாய் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க சுவாமி கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்றது வந்து பஜன் சிங்கிங் தான். மியூசிக் மூலமா நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகி தான் நான் வந்து சுவாமி கிட்ட வந்து நான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பத்தி யாத்திராக்கு வரும்போது நான் வந்து 10th standard படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த டைம்ல வந்து வாய்ஸ்லாம் மாறுற டைம் அந்த டைம். ஸோ என்னால் வந்து பஜன் டீமோட வந்து உட்கார முடியல ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் வந்து அந்த டைம்ல வந்து அலோவ் பண்ணலை. ஸோ நார்மல் பப்ளிக்கோட உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது வந்து நம்ம பஜன் டீமோட வந்து உட்காரணும், அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். அண்ட் ஸோ ஓகே இந்த வாட்டி என்ன வந்து நீ பப்ளிக்கோட உட்கார வச்சிருக்கல சுவாமி, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து
பஜன் சிங்கர்ஸோட நான் உட்கார போறேன் நான். ஸோ அதுக்கான எல்லா பஜன்ஸும் நான் அட்டன் பண்ணுவேன் நான். ஸோ சமிதி லெவல்ஸ் அண்ட் முக்கியமா வந்து சமிதி ஆக்டிவிட்டி, சமிதியில ஜாயின் பண்றது, சமிதி பஜன் சிங்கிங், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து மோர் ஆஃப் ஹேபிட் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அதனால வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அந்த கோல். ஸோ பஜன் சிங்கர்ஸோட நான் உட்காந்துட்டேன். அண்ட் தேர்ட் டைம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பர்த் யாத்திரைக்கு வரேன் நான். இந்த டைம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே நான் ஷேர் பண்ணேன். பிகாஸ் நான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு கம்பெனி நான் சேஞ்ச் ஆகிற டியூரேஷன்ல இந்த பர்த் யாத்திரை வருது. ஸோ என்னோட கம்பெனில வந்து ஏப்ரல் மந்த் வந்து ஜாயினிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ரிஹர்சல் அதெல்லாமே வந்து மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நானே எனக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து பர்த் யாத்திரைக்கு நம்ம வந்து இந்த டைம் வந்து அவைலபிளா இருக்க முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லீவ்ஸ்லாம் எப்படி இருக்கும், அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால வந்து நானே வந்து ஓகே, இந்த டைம் நம்ம பர்த் யாத்திரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். நம்ம வந்து இந்த டைம்ல நமக்கு வந்து சுவாமி வந்து எஸ் சொல்லல அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டு இந்த டைம் நான் வந்து பர்த் யாத்திரைக்கு வரல நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன் நான். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ரீவியஸ் கம்பெனில எனக்கு வந்து நேம் ஸ்பெல்லிங் சேஞ்ச் வந்து பிஎஃப்ல வந்து ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. ஸோ பட் அதனால வந்து என்னால் வந்து நியூ கம்பெனில என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அந்த கேப்ல ஸோ ஓகே இப்போ வந்துடும். ஸோ ஏப்ரல்னா மே ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும் நமக்கு. ஸோ அதனால ஓகே, இந்த டைமும் நம்ம பர்த் யாத்திரை வர முடியாது. இது வந்து டில் மே 20th வரைக்குமே இது கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஓகே, என்னோட கன்வீனர் அங்கிள் வந்து சொல்லியிருந்தாரு, ஓகே நீ வந்து எதுக்கோ ஒரு காரணத்தினாலதான் வந்து சுவாமி உனக்கு வந்து இந்த விஷயத்தை தள்ளி போடுறது ஸ்டாப் பண்றாரு. ஸோ பெட்டர் நீ ஃபர்ஸ்ட் பர்த் யாத்திரை நீ வா. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு வந்து சுவாமி வந்து கண்டிப்பா நீ நினைக்கிறத சுவாமி உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ எந்த ஒரு சடனா ஒரு இடத்த முடிவுதான். ஓகே, எந்த ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல, பஸ் டிக்கெட் எதுவும் புக் பண்ணிக்கல, திங்ஸ் கூட பேக் பண்ணல. 23rd வந்து நாங்க உடனே வந்து திங்ஸ் பேக் பண்ணிட்டு 24th மார்னிங் 5 o'clock வந்து கன்வீனர் அங்கிளோட கார்லயே நாங்க வந்து பிக் பண்ணிட்டு பர்த்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ பர்த்திக்கு வரணும் அப்படின்னா நம்ம நினைச்சா மட்டும் போதாது. சுவாமியோட எஸ் இல்லாம நம்மளால வந்து இந்த பர்த்தி யாத்திரையில ஜாயின் பண்ணிக்க முடியாது. நிறைய சாங்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், பாட போறோம். எல்லாமே வந்து சுவாமியோட பிளெஸிங்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஆஃபர் பண்ண போறோம். ஸோ இன்னொரு டே நமக்கு இருக்கு. ஸோ அதனால இன்னும் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் அழகான ஒரு சுவாமிக்கு நம்ம ஆஃபர் பண்ணணுன்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் உங்களோட பர்த் யாத்திரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. பட் எனக்கு வந்து பர்த்திக்கு வரதே வந்து இதுதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கதையாவே இருந்தது எனக்கு. ஆக்சுவலி என்னன்னா வந்து என்னோட காலேஜ்ல வந்து ஆஸ் யூஸ்வல் லீவே வந்து மோஸ்டா இருக்காது. லீவ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து 26th வரைக்கும் கரெக்டா லீவ் கொடுத்துருந்தாங்க. நான் இத்தனை வாட்டி வந்து சுவாமி கிட்ட வந்து ப்ரே பண்ணியிருக்கேன், சுவாமி என்னை வந்து பத்தி கூப்பிடுங்க, நான் வந்து வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போதுலாம் அவர் வந்து பக்கத்துல கொண்டு போயிட்டு வந்து நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாரு ட்ரிப்பை. சரி ஓகே, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா 26th எனக்கு லீவ் இருக்கிறது வந்து எப்படி சொல்றது, ஆஸ் யூஸ்வல் அண்ணா சொன்ன மாதிரியே வந்து எனக்கு டில் தி எண்ட் டேட் வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லீவ் வந்து கன்ஃபர்மேஷனே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த லீவ் கிடைச்சாவது ஏதாவது பண்ணி வந்து பர்த்திக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்குமே வந்து கன்ஃபர்மேஷனே கிடையாது பர்த்திக்கு வரணுங்கிறது. ஸோ சுவாமி கிட்ட வந்து நான் ஹோல் ஹார்ட்டடா வந்து ப்ரே பண்ணினேன், இந்த வாட்டி எப்படியாவது எல்லாருக்கும் வந்து மிராக்கிள் பண்றியே, எனக்கும் கொஞ்சம் மிராக்கிள் பண்ணி இந்த வாட்டி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிராக்கிள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், சடனா வந்து சுவாமி வந்து ஹோல் ஹார்ட்டடா ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒர்க் இருந்திருக்கும் சுவாமிக்காக. சுவாமி வந்து அதை வந்து கரெக்டா ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி போஸ்ட்பான் பண்ணிடுவாரு. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு வாட்டி மிராக்கிள் பண்ணக்கூடாதா அப்படின்னும் போது 28 வரைக்கும் அந்த என்னோட லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ 29, 30, 31 3 days வந்து அந்த 30, 31 வந்து எனக்கு பர்த் யாத்திரா இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஓடி ஏதாவது காலேஜ்ல இது பண்ணிட்டு நம்ம வந்து பர்த்திக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் போடும்போது லீவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா, உனக்கு வந்து கவலையே இல்லை அப்படின்னும் போது என்னோட ஃபேஸ் வந்து அந்த நேரத்துல வந்து என்னோட பிரைட்னஸ் வந்து நீங்க பார்த்துருக்கணும். எப்படின்னா வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தேன்னா ஒரு வழியா கடைசியில கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா வந்து நான் அப்போ கூட வந்து சுவாமி வந்து நான் வந்து நீ வந்து எப்போ வந்து பத்தியில காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஃபெய்த் வச்சுட்டு இருப்பேன், கரெக்டா எனக்கு எடுத்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கன்வீனரோட கார் வந்து ஃப்ரீயா இருந்தது. ஸோ அந்த நேரத்துல நீ வரலாம்ப்பா, ஒரே ஒரு சீட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் வந்து கன்வீனரோட கார்ல வந்து பத்திக்கு வந்து ரீச் ஆனேன். ஸோ பத்தியில ஆஸ் யூஸ்வல் காலை எடுத்து வச்ச உடனே அந்த பிளிஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து
ஒரு ரொம்ப எமோஷனல் ஃபீலா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தர்ஷன் போகும்போது லிட்டரலி ஐ கிரைட். ஸோ சுவாமியோட சமாதி தர்ஷனுக்குலாம் போகும்போது ஒரு வழியா நான் வந்து இங்க கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த ரொம்பவே அந்த எமோஷனலா இருந்தது. அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே வந்து எமோஷனலா இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பஜன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் குவாலிட்டியா பாடணும், அந்த ராகாஸ்லாம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துனேன். ஸோ நம்ம வந்து நார்மலா இருக்கிற டிசிப்ளினை விட பத்தியில இருக்கிற டிசிப்ளினிட்டி அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துனேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து டிராமால வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல பேக் ஸ்டேஜ் ஒர்க்லாம் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பேக் ஸ்டேஜ் பண்றப்போ எனக்கு வந்து ரியல் டைமுக்கு வந்து எனக்கு எப்படி வந்து இது கன்வே ஆகுதுன்னா, ஒரு ஒர்க்கை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, ஒரு ஒர்க்கை வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத வந்து நான் வந்து கத்துக்கிறேன். ஸோ இப்போ ரியல் லைஃப்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது சிங்க் ஆகுது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா ரியல் லைஃப்ல எப்படி சிங்க் ஆகுதுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பஜன் குரூப்ல ஃபர்ஸ்ட் டைம் மிருதங்கம் ஆர்டிஸ்டா நான் வந்து உள்ள வந்திருக்கேன். எவ்வளவோ கர்நாடிக் கான்செர்ட்ஸ், எவ்வளவோ நாம சங்கீர்த்தனம், சம்பிரதாய பஜன்ஸ்லாம் வாசிட்டு இப்படியும் ஒரு பஜன் இருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் ஃபார் தட். ஓகே, கைலேஸ்வரன், உனக்கு ஏதாவது ரியல் லைஃப்ல ஏதாவது மேட்ச் ஆகுதா? இங்க வந்து டிசிப்ளின்டா இருக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின், சைலண்டா இருக்கணும், எல்லாருக்கையும் நல்லா கம்யூனிகேஷன் நல்லா நார்மலா வச்சிருக்கணும். ஸோ எனக்கு வந்து அது ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படின்னா, ஆஸ் அ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு அங்கேயும் வந்து இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அங்க, எம்பிபிஎஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களாம் திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது என்னைய வந்து ஒரு கார்னர்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து டிசிப்ளின்டா இருந்தேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதே தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால தான் எனக்கு அங்க போய் இம்ப்ளை பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு இது ரொம்ப பெரிய இதுதான், இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர் சூப்பர் கைலேஸ்வரன். இப்போ அண்ணா, நீங்க சொல்லலாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஸோ ரியல் லைஃப்ல வந்து எது வந்து எப்படி சிங்க் ஆகுது அப்படிங்கறத சொல்லுங்க. லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் இத்தனை பேர் இவ்வளோ கர்நாடிக் சிங்கர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் தப்லிஸ்ட் இருக்காங்க, இவங்க கிட்டலாம் பக்கத்துல உட்காரதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா எதுவுமே தெரியாது, மியூசிக் படிக்கல நான். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் மட்டுமே வந்து நான் வந்து சுவாமி கிட்ட வந்து பஜன்ஸ் பாடுறது, பஜன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அண்ட் மிராக்கிள்ஸ் பத்தி நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மிராக்கிள்ஸ் அப்படின்றது சுவாமி எது கொடுக்குறாருன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஜஸ்ட். ஸோ அதுக்கு வந்து ஒன்ஸ் நான் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போகும்போதும், சாய் ஸ்ருதி நாங்கள் போகும்போதும் நிறைய பேர் அந்த ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு சத்சங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா இருக்குன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பிக் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மிராக்கிள்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் குட்டி பசங்க கூட வந்து இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம் இருந்துச்சு எனக்கு, நான் அதனால சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு அந்த எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, ஆர் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா எனக்கு வந்து பர்சனலா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. பட் அது தெரியல எனக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மையான ஒரு விஷயம். பிகாஸ் என்னன்னா, என்ன ஒரு ஈஸியா இருந்தாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம வந்து சுவாமி ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது தான் சுவாமி வந்து இன்னொரு ஸ்டெப் நமக்கு எடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப அழுதுட்டேன். எடுத்துட்டு எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கறாங்க, எனக்கு சொல்ல தெரியல சுவாமி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், ஸோ எங்க ஒரு குரூப்பா நாங்கள் ஒரு ரூம்ல ஒரு யூத்லாம் தங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து சுவாமிக்கு ரெசிடென்ஸ்ல வந்து ஒரு வேதம் சாண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அப்போ வந்துட்டு சாண்ட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த நாள் கழிச்சு நாங்கள் கிளம்ப போறோம். பட் அதுக்கு முந்தின நாளே வந்துட்டு சுவாமி எங்களுக்கு வந்து எங்களுடைய நாங்கள் தங்கியிருந்த ரூம்ல மட்டுமே வந்து சுவாமி வந்து விபூதி வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் கேட்கும்போது ஓகே, நம்ம வந்து சுவாமி கிட்ட உண்மையா நம்ம வந்து வேண்டணும், ஆர் எவ்வளவு நம்ம ட்ரூவா லவ்வோட நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா சுவாமி அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்சர் கொடுப்பாரு அப்படின்றது நான் வந்து உணர்ந்திருக்கேன் நான். ஸோ அதான் ஷேர் பண்ணி. ஸோ அதே மாதிரியே வந்து நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏன்னா வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து பஜன் டீம்ல உட்காரணும்னு நினைச்சீங்க. இப்போ வந்து பத்தியில வந்து பஜன் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அப்கிரேட் ஆயிருக்கோங்கிறது அது எல்லாமே வந்து சுவாமியோட கிரேஸ் தான். ஆஸ் யூஷுவல் வந்து சுவாமியோட பிரசன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துலயுமே வந்து ஃபீல் பண்ண முடியும். எப்படின்னா வந்து நம்ம வந்து அவர் தனியா வந்து மிராக்கிள் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பட் வந்து அவர் எப்பயுமே வந்து நம்மளுக்கு மிராக்கிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லயே வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நடக்கிறது, நம்மளுக்கு சாதகமா நடக்கிறது, சாதகம் இல்லாம நடக்கிறதுமே வந்து அவர் பண்ற வேலை தான் வந்து எல்லாமே வந்து.
ஸோ எல்லாருமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம இந்த வாட்டி பத்தி யாத்திரா வந்ததுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுவாமி வந்து கொடுத்துருக்காரு. என்னன்னா வந்து டிராமால வந்து பேக் ஸ்டேஜ் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ ஃபைல்ஸ்லாம் வந்து இருந்தது. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து பத்தியில் வந்து குல்வந்த் ஹாலில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனிங்காக நாங்கள் வந்து போயிருந்த போது அந்த வீடியோ சைஸ் வந்து ரொம்பவே வந்து லார்ஜாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளால வந்து டவுன்லோடே பண்ண முடியல. கடைசி எண்டு வரைக்கும் வந்துட்டு அது வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்த போது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, எஸ்பி டிபி எல்லாருமே வந்திருந்தா. ஸோ அதனால அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக வந்து ஒரு சாய்ராம் வந்து என்ன பண்ணாருன்னா, சாய்ராம் எனி ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வந்து அந்த சாய்ராம் கிட்ட சொல்லியிருந்தோம். சார் இந்த மாதிரி வந்து வீடியோ ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்கு, டவுன்லோடே ஆக மாட்டேங்குது சார், அவன் கடைசி வரைக்கும் வந்துட்டு டெலீட் ஆயிடுது அப்படின்னும் போது, ஓகே சார் நீங்கள் வந்து அந்த லிங்க் வேணா எனக்கு அமுச்சு விட்றீங்களா அப்படின்னு கேட்டார் சார். நான் சரி ஓகே அமுச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அமுச்சு விட்ட உடனே அவரோட வீட்டு வைஃபையே வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாரு அந்த வீடியோ வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. நாங்கள் இந்த சைடு வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து எங்கே போனாருன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் வந்து உள்ள வந்துட்டு சரி ஆன்லைன்லேயே ப்ளே பண்ணிடலாம், பஃபர் ஆனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள வந்து பயம் இருந்தது. சுவாமி என்ன கடைசி வரைக்கும் டவுன்லோட் ஆகுது ஆனால் கேன்சல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது சடனாக வந்து அந்த சாய்ராம் வந்து உள்ள வந்துட்டு சாய்ராம் இந்தாங்க பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து புரியவே இல்லை, என்ன பென்ட்ரைவ் சாய்ராம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா, நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டே எடுத்துட்டு வந்துட்டேன் சாய்ராம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா வந்து நாங்கள் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து அவருக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அவர் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணோங்கிறதும் கிடையாது. அவர் வந்து அவரோட வீடு வந்து பக்கத்துல இருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு அவர் வந்து அந்த மொத்த ஃபைலையும் வந்து டவுன்லோட் பண்ணி அவரோட பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு மறுபடியும் எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எங்களால வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து டக்குன்னு லேப்டாப்ல போட்டு காப்பி பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனிங் வந்து கரெக்டா முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுவாமிஸ் கிரேஸ் தான். ஏன்னா வந்து அவர் தான் வந்து அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக அமைச்சு விட்டுருக்காரு அவங்கள வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட எல்லாரோட லைஃப்லையுமே வந்து சுவாமியோட ப்ரெசன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு கிராட்டிடியூடும் நம்ம வந்து அவருக்கு வந்து செலுத்தணும். ஸோ இதுதான் வந்து நான் கேட்டுக்கிறது. ஜெய் சாய்ராம்.